அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதகை மறை மாவட்டம் நகலூர் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லேருந்து செயின்ட் செபாஸ்டியன் பாரிஷோட குவயர் மெம்பர்ஸ் இன்னைக்கு இறைவனை பாடி புகழ வந்திருக்காங்க. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கில் வந்திருக்காங்கன்னு. வேட்டி, சட்டை, சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. நான் கூட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவங்க என்னென்ன சாங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அவங்கக்கிட்ட கேட்டுடலாம். ஸோ சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் சாங் என்ன? நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதல் பாடல் என் ஜீவன் நீயே என் இறைவா. ஓகே, எதுக்கு இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த சாங் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் வர வரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சோர்வாக, நம்ம ரொம்ப டவுன்ஃபாலாக அந்த மாதிரி ஆகிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி நிறையா வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலை, நிறைய குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒளியாக நம்ம ஒரே இடத்துக்கு போகிற ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சர்ச் மட்டும்தான். நம்ம ஆண்டவரை மட்டும்தான் நம்பி போவோம். இந்த பாடலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்வின் பாதை மறைந்திடும் வேலை உன்னொளி தேடி தவிக்கின்றேன், அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் நம்ம கடவுளை தேடி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வரிகள் எல்லாம் குறிப்பாக என்னோட வாழ்க்கையில் அது ரொம்ப ஒத்து போகிறங்காட்டி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆம் நேயர்களே, நம்ம லைஃப்பில் நம்ம எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அந்த சுச்சுவேஷன்லேருந்து தாண்டி வரோன்னா அதுக்கு காரணம் இறைவன் மட்டும்தான். இப்படிப்பட்ட இறைவனை நாம் இவர்களோடு சேர்ந்து பாடி புகழ்வோமா? ஜீவன் நீயே என் இறைவா, என்னோடு கலந்திடவா, உன்னோடு நானும் பேசவே தேவா, உன் அன்பில் நானும் சேரவே என் வாழ்வின் தேடல் நீரே ஐயா. என் ஜீவன் நீயே என் இறைவா, என்னோடு கலந்திடவா. வாழ்வின் பாதை மறைந்திடும் வேலை உன்னொளி தேடி தவிக்கின்றேன். வாழ்வின் பாதை மறைந்திடும் வேலை உன்னொளி தேடி தவிக்கின்றேன். உன் கரம் பிடித்து நடந்திடும் வேலை, உன் கரம் பிடித்து நடந்திடும் வேலை நெஞ்சினில் அமைதி பெருகிடுதே. என் துணை நீயே, என் அரண் நீயே, என் துணை நீயே, என் அரண் நீயே, உன்னுறவொன்றே மாறாதது. என் ஜீவன் நீயே என் இறைவா, என்னோடு கலந்திடவா.
மகிழ்ந்திடுதே. மன்னகம் தேடும் விண்ணக உறவு உந்தன் அன்பினில் மகிழ்ந்திடுதே. உன்மொழி கேட்டு பகிர்ந்திடும் வாழ்வில், உன்மொழி கேட்டு பகிர்ந்திடும் வாழ்வில் இறைவனின் அரசு மலர்ந்திடுமே. என்னகம் வருவாய், உன்னருள் தருவாய். என்னகம் வருவாய், உன்னருள் தருவாய். உன் சுகம் என்றும் நிறைவானது. என் ஜீவன் நீயே என் இறைவா, என்னோடு கலந்திடவா. உன்னோடு நானும் பேசவே தேவா, உன் அன்பில் நானும் சேரவே. என் வாழ்வின் தேடல் நீரே ஐயா. என் ஜீவன் நீயே என் இறைவா, என்னோடு கலந்திடவா. உண்மையா சொல்லணும், ரொம்ப அழகா பாடுனீங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாடலோட வரிகளும் சரி, நீங்கள் பாடின விதமும் சரி, ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு இவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், நம்ம அடுத்த பாடல் என்ன? நெக்ஸ்ட்டு நாங்கள் பாட போகிறது என் ஆன்மா இறைவனையே அப்படிங்கிற மாதா பாடல். மாதா பாடல் ரொம்ப அருமை. ஏன் இந்த பாடல்? இந்த பாடல் பார்த்திங்கன்னா எலிசபெத் அம்மாவை மாதா போய் பார்க்குற மாதிரி சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்த உடனே 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்த்தொலை, எலிசபெத் அம்மாவுடைய வாழ்த்தொலை கேட்ட உடனே அவங்களோட வயிற்றில் இருக்க குழந்தை துள்ளி மாதாவுக்கு உள்ளம் ஃபுல்லாக அப்படி ஒரு பூரிப்பு. நம்ம எவ்வளோ தாழ்நிலையில் இருந்தோம், கடவுள் நம்மளை எவ்வளோ உயர்த்தியிருக்காருன்னு இறைவனை நினைத்து ரொம்ப புகழ்ந்து பாடுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த பாட்டு அருமை. ஆம், நம் இறைவனை தாங்கிய பேழை நம் அன்னை மரியாள். அவங்கள பாடி புகழாமல் இருக்க முடியுமா? இவர்களோடு இணைந்து நாமும் அவரை பாடி புகழ்வோம். பாடும் ஆன்மா மீட்பரை நினைந்து என்றும் பாடும் ஆன்மா என் இறைவனையே என்றும் போற்றி பாடும் ஆன்மா மீட்பரை நினைந்து என்றும் பாடும். இருந்த தம்மடியவரை தயையுடன் கடைக்கல் நோக்கினார். இந்நாள் முதலாய் தலைமுறைகள் ஏனை பேருடையால் என்றிடுமே. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கு
காக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரின் இரக்கமும் துணையாகும். ஆன்மா என் இறைவனையே என்றும் போற்றி பாடும். ஆன்மா மீட்பரை நினைந்து என்றும் பாடும். என் மீட்பரை நினைந்து என்றும் பாடும். மனிதரை சிதறடித்தார். வலியோர் அரியணை நீங்கச் செய்தார். வலியோர் தமையை உயரச் செய்தார். செல்வரை வெறுமையில் செல்ல வைத்தார். சிறுமையுற்றோர் பசி நீங்கச் செய்தார். நம் முன்னோர்கள் உரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்கச் செய்தார். ஆன்மா என் இறைவனையே என்றும் போற்றி பாடும். ஆன்மா மீட்பரை நினைந்து என்றும் பாடும். ஆன்மா என் இறைவனையே என்றும் போற்றி பாடும். ஆன்மா மீட்பரை நினைந்து என்றும் பாடும். என் மீட்பரை நினைந்து என்றும் பாடும். என் மீட்பரை நினைந்து என்றும் பாடும். என் ஆன்மா என் மீட்பரை நினைத்து என்றும் பாடும். நம் கடவுளை எவ்வளோ புகழ்ந்து பாடினாலும் அது போதாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் சாங் என்ன பாட போகிறாங்க, அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கொயர் மாஸ்டர்கிட்டே கேட்டுடலாம். சொல்லுங்கள், நெக்ஸ்ட் சாங் என்னது? அடுத்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்க பாட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போலுங்கிற பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகே, நைஸ். இந்த பாடல் மூலயமா நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு மான் வந்து நீரோடையை தேடி போகுது அதனுடைய தாகத்தை தணிச்சுக்கிறதுக்காக. அதே போல தான் நாமளும் எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய சோர்வான நேரத்தில் மட்டும் கடவுளை தேடக்கூடாது. நம்மளுடைய மகிழ்ச்சியான நேரத்துலையும் கடவுளை தேடி போகணும். கடவுள் மேலே கொண்டுள்ள தாகம்தான் நம்மளை வந்து என்றைக்குமே உயர்த்தும். அதுக்காக இந்த பாட்டை குறிப்பாக எடுத்திருக்கோம். கடவுள் வந்து ஒரு சிட்டுக்குருவியை கூட வந்து தன் கரத்தில் வச்சு தாங்குறாரு. சிட்டுக்குருவிக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற வரிகளெல்லாம் வந்து இந்த பாடலில் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்பவுமே வந்து மனதிற்கு தொட்ட பாடல், எங்கள் குழுவிற்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். அதனால் அந்த பாடலை தேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. நம்ம சிலர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை தேடுறதே கிடையாது. ஆனால் இந்த பாடல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுளை தேடாதவர்கள் கூட கடவுளை தேடுவார்கள். எனவே இவர்களோடு இணைந்து கடவுளை பாடி புகழ்வோம். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடி
பாறைக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது, அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா எம்மரசே, ஆனால் இறைவா எம்மரசே, எனக்கோரும் இடம் தஞ்சம் கிடைத்தது, எனக்கோரும் இடம் தஞ்சம் கிடைத்துள்ளது. மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடினதே. கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். ஆனால் இறைவா என் உயிரே, ஆனால் இறைவா என் உயிரே, நீ இன்றி எனக்கு வாழ்வெங்கு கிடைக்கும், நீ இன்றி எனக்கு வாழ்வு எங்கு கிடைக்கும். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் தேடுவது போல் நாமும் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கலாம். இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு இவங்க கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் சாங் என்ன பாடலான்ட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் சாங் வந்து தினமொரு வர வேண்டும்னு ஒரு பாடல் எடுத்திருக்கோம். ஓகே, ஏன் அந்த பாடல்? போன பாடலில் வந்து கடவுளை தேடி போகணும் அப்படின்னு ஒரு எடுத்திருந்தோம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு வரியே என்னென்னா தினம் ஒரு வரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கீழே வர வர நம்ம டெய்லி வரம் கேட்குறோம், பணம் பொருள் இந்த மாதிரி நிறைய கேட்டுருக்கோம். நம்ம கடவுளை எப்போவுமே வரமாக கேட்கறதில்ல, அவரோட அன்பாக இருக்கிறதில்ல, அவர்கிட்ட தனியாக பேசுறது கிடையாது. இதுக்காக இந்த பாடல் எடுத்து பாடல் மூலமாக அவர்கிட்ட பேசலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவர் சொன்ன மாதிரியே கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு நம்ம எவ்வளோ கேட்குறோம். ஆனால் ஒரு நாள் கூட இறைவா நீயே எனக்கு வரமாக வேணும்னு நம்ம கேட்டதே இல்லை. எனவே இந்த பாடல் மூலியமாக இறைவனே நீர் மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி இறைவனை பாடி புகழ்வோம். ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும்,
தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே, கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே, கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தே. இறைவார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி, குறைவில்லா நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகமழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகமழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். இனி இரக்கத்தால் இறைமகனாய், நீதியாய் பண்பாளராய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன், கட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வர வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வர வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் ஷோக்கு டைம் ஆயிடுச்சுல. ஸோ மீண்டும் இன்னொரு வாரம் உங்களை சந்திக்கிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.